வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்டோட தியரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறம் சாப்டர் 1 ஃபஸ்ட்டு சாப்டரோட இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்க்குறத விட நான் பேசுகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே தியரி படிக்கிறதுலையும் என்ன மெத்தட் பார்க்குறதுலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம மட்டும் மார்க் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால தான் மிச்சவர்களுக்கும் சொல்லி தந்தால் மட்டும்தான் நம்ம அதிக மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறது சாத்தியம். சரிங்களா? இப்போது நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி மொத்தம் 3 வீடியோ போட்டுவிட்டேன் 12th அக்கௌண்டன்சி ரிலேட்டடாக. நேற்று 2 போட்டேன், இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ இது. சரிங்களா? மொத்தம் 7 சாப்டர்ஸோட கொஷின்ஸ் நான் கிளியராக உங்களுக்கு இதில் எழுதியிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. நான் கொஷின் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாப்டர் 1 வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ன்னு ஷார்ட் ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 5 மார்க்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தியரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் 5 மார்க்ஸில் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. நான் தியரிஸ் மட்டும் எழுதியிருக்கேன். சரிங்களா? சாப்டர் 1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? சாப்டர்ஸ் 2 தேர்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வெர்சஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. தேர்ட் சாப்டரில் 1, 2, 4 இந்த 3 கொஸ்டின். ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அண்ட் ஃபோர்த்து கொஸ்டின். அண்ட் சாப்டர் 4 ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஃபார் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஃபார் ஷார்ட் ஆன்சர்ஸ். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸோடது. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? இது இல்லாமல் உங்களுடைய கணக்கு பதிவியல் ஆசிரியர் எது இம்பார்ட்டன்ட் சொன்னாங்களோ அதையும் படிச்சுக்கோங்க. புக்கின்லேருந்து தியரிஸ் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துலேருந்து வருது. கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்படி புக்கின்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை ஆர்ச்சர்ஸில் விடுற மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? அதை கம்பல்சரியில் அட்டன் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க. கம்பல்சரிஸ் தியரிஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் தியரிஸ் தான் கேட்பாங்க. அதனால் புக் பேக்ஸ் தியரிஸை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக நீங்கள் கம்பல்சரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தியரிஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா தியரிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 2 மார்க்ஸ் நீங்கள் டோட்டல் டெப்டாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான டைம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் தியரி எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் இந்த 2 நிமிஷம் சேவ் ஆகுறது நமக்கு பின்னாடி அதாவது அந்த லாஸ்ட் ½ அன் ஹவர் நான் சொன்னதில் உங்களுக்கு ஈஸியாகவே நிறையா சம்ஸ் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள் 5, 6, 7ஓடது. 5 5th லெசனில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 3, 1 ஷார்ட் ஆன்சர்ஸ் இல்லை, வேண்டாம். உங்கள் மிஸ்ஸு அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி 6th சாப்டரில் 1, 2 ஃபார் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் 2 ஃபார் ஷார்ட் ஆன்சர்ஸ். சரிங்களா? அண்ட் சாப்டர் 7 2, 1, 3 அதே மாதிரி 1, 3, 5 ஷார்ட் ஆன்சர்ஸ். சரிங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஓகே, இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த 7 லெசனில் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருந்தாலும் கிளியராக கேட்டுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேறுபடுத்தி காட்டுகன்னு சொல்லி எந்த கொஷின்ஸ்னாலும் அந்த கொஷின் தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் அந்த கொஷின்ஸையும் ஷார்ட் ஆன்சர்ஸில் எழுதியிருக்கேன். மேபி நான் எழுதாமல் இருந்திருந்தாலும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் அவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறதா இருக்கும். சரிங்களா? அதனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீனை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் எது இருந்தாலும் இப்போ இன்கம்ப்ளீட்டு சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி இருக்கலாம். இல்லாட்டி பாருங்கள் சாக்ரிஃபைஸிங், கெய்னிங் ரேஷியோ, இப்போ மேலே சொன்ன மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு கொஷின் நம்ம புக் பேக்கில் இருக்க கொஷின் என்ன கொஷின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் விசஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட். இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா இது ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னா இப்படி கேட்கலாம், இன்கம் விசஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இன்கம் என்ன பண்ணுவீங்க? இன்கமில் இன்கம் ரிலேட்டடாக நம்ம என்ட்ரி பண்ணுவோம். வண்டி என்ட்ரி இன் ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் தியரிஸை படிக்கிறத தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதோடைய சம்ஸையும் நீங்கள் போட்டுடலாம். அதனால் பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீனையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்க? தியரிஸ்லாம் ஒரு தடவை படித்து எழுதி பார்த்துக்கோங்க. எழுதி பார்த்துட்டு எக்ஸாக்டாக புக்கில் என்ன இருக்கோ அதை எழுதுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?
இப்போ வந்து நான் சாப்டர் 1ஓட இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் 1 என்ன? இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. ஓகே, அதாவது முழுமை பெறாத ஏடு அப்படின்னு சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஓகே, அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டோட்டல் டெப்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் வாட்? ஃபைனல் அக்கௌண்ட். ஓகே, மொத்தம் 5. இப்போது இதில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது எது அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார் கால்குலேட்டிங் ஓப்பனிங் கேபிட்டல். சரிங்களா? அதுவே வந்து க்ளோசிங் கேபிட்டல் இல்லாட்டி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேருந்து 2 மார்க்ஸ் சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? டோட்டல் டெப்டாஸ். டோட்டல் டெப்டாஸ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? கிரெடிட் சேல்ஸ். எதுக்கு? கிரெடிட் சேல்ஸ். சரிங்களா? அதுக்கு டோட்டல் கிரெடிட்டாஸ். டோட்டல் கிரெடிட்டாஸ் எதுக்கு? கிரெடிட் பர்ச்சேஸ். டோட்டல் கிரெடிட்டாஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். பில்ஸ் பேயபிள் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? எவ்வளோ பில்லு நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ பில்லு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? டோட்டல் டெப்டாஸ் கூட கனெக்டாக இருக்குது பில்ஸ் ரிசீவபிள், டோட்டல் கிரெடிட்டாஸ் கூட கணக்கில் இருக்குது பில்ஸ் பேயபிள். சரிங்களா? இந்த 5ல் நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், டோட்டல் டெப்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள். சரிங்களா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட சின்ன நீங்கள் வந்து நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் பெரிய மெத்தட் எடுத்தோடனே பார்க்காதீங்க. சின்ன மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எல்லா மெத்தட்ஸ் எடுத்து தான் பெரிய மெத்தட். சரிங்களா? டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? 3 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா வந்து நீங்கள் பில்ஸ் ரிசீவபிள் போட்டு டோட்டல் டெப்டாஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸ்னா டேரெக்டாக டோட்டல் டெப்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ் போகிற மாதிரி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் கணக்கு பதிவேலில் அதிக மதிப்பெண் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தியரி கொஷின்ஸை அட்டன் பண்ணலாட்டி சென்டம் வாங்கலாம். தியரி அட்டன் பண்ணிங்கன்னா சென்டம் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் தியரி எக்ஸாக்டாக எழுதினா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு டைம் தான் சேவ் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, ஃபஸ்ட் சாப்டரில் திரும்பி நான் சொல்கிறேன், எது நீங்கள் அதிக கவனம் செலுத்தி படிக்கணும்னா டோட்டல் டெப்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா டோட்டல் டெப்டாஸ் வித் ரிசீவபிள், டோட்டல் கிரெடிட்டாஸ் வித் பேயபிள். ஓகேவா? அதாவது நீங்கள் பார்க்குறதுல 2, 3, 4, 5 அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்லாம் ஃபஸ்ட் லெசன்லேருந்து அட்டன் பண்ணிடலாம். அது பார்த்துட்டாலே 5 மார்க்ஸு ஈஸியாக வந்துடும். அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ். நான் இதே மாதிரி 3, 4, 5, 6, 7 எல்லாத்துக்கும் போடுறேன். இன்றைக்குள்ளே போடுறேன். அதனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சொன்னது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்கம் அஸ்மா அப்படிங்கிற நேமில் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் வந்து டெய்லி அப்டேட்ஸ்லாம் நிறையா கொடுப்போம். சரிங்களா? யூடியூப்பில் கொடுக்குறத விட அதில் வந்து சீக்கிரமாக கொடுக்கலாம். அதனால் வந்து அந்த பேஜையும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப்பில் ஆக்கம் அஸ்மா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Subscribe now and press the bell icon. Never